20ஆம் நூற்றாண்டு தமிழுக்கு ஏற்றம் தந்த ஒரு நூற்றாண்டு. தமிழின் மறுமலர்ச்சி என்றே இந்த நூற்றாண்டை நாம் சொல்லலாம். பாரதியும் பாரதிதாசனும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே இருந்தார்கள், தமிழ் சூழலிலே வளர்ந்தார்கள். கவிமணி தமிழ்நாட்டில் இல்லை. திருக்கொச்சி சமஸ்தானம் என்று அழைக்கப்பட்ட திருவிதாங்கூர் கொச்சி அரசு பகுதியிலே அவர் வாழ்ந்து வந்தார். தமிழ் தாய்மொழியாக இருந்தாலும் மலையாளமே இங்கு ஆட்சி மொழியாக இருந்தது, மலையாளமே இங்கு கல்வி மொழியாக இருந்தது. பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இருந்த தமிழ் உணர்வுக்கும் கவிமணிக்கு இருந்த தமிழ் உணர்வுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு. அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் இனத்தையும் அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் மொழிக்கும் விடுதலை வேண்டும் என்று தன் உள்ளத்திலே வேணவா கொண்டு எழுந்தவர் கவிமணி. ஆனால் தமிழகத்திலே அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவிற்கு விடுதலை வேண்டுமென தன் தமிழ் ஆக்க சக்திகளை பயன்படுத்தியவன் பாரதி. அவன் தமிழ் மொழி விடுதலைக்கும் பாடினான், தமிழர்களுடைய விடுதலைக்கும் பாடினான். ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பாடியது அவனுடைய பாடலின் பெரும் பகுதி. இன்னொரு வகையான அடிமைத்தலுக்கு எதிராக பாரதிதாசன் குரல் கொடுத்தார். சமூக அடிமைத்தளம், பெண் அடிமைத்தனம். பெரியாரின் வழியிலே, திராவிட பாரம்பரியத்திலே இந்த விடுதலைகளுக்கு வழி வேண்டும் என வழிவகுத்து கொடுத்தவன் பாரதிதாசன். கவிமணியும் ஒரு அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையை தேடினார். தன்னுடைய தாய்மொழி, தன்னுடைய தமிழ் மொழி மலையாள மண்ணிலே அடிமையுற்று கிடக்கிறதே, தமிழ் வழி கல்விக்கூடங்கள் பாடசாலைகள் இல்லையே. அவருடைய பாடல்களில் கூட சொல்லுவார், தமிழ் வழி பாட சத்திரம் இங்கு உண்டு, தமிழ் வழி பாடசாலையும் இங்கு உண்டு. இன்னொரு வகையான அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் எழுப்பியவர் கவிமணி. கவிமணியினுடைய பன்முக பாங்கை பல நேரங்களில் நாம் சிந்திக்க தவிர்த்து விடுகின்றோம். எவ்வளவுக்கு ஒரு கவிஞராக இருந்தாரோ அவ்வளவுக்கு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தார். தமிழ் சொல்லிக் கொடுப்பதில் கவிமணிக்கு இணை கவிமணி தான். அவர் ஆசிரியராக திருவிதாங்கூர் மகாராஜா கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பொழுது அவரிடம் பாடம் கேட்பதற்கு மாணாக்கர்கள் ஓடி வருவார்கள். மாணாக்கர்கள் மட்டுமல்ல, ஆங்கிலம் கற்றறிந்த ஆங்கில பேராசிரியர்கள் கூட அந்த பள்ளியில் இருந்தவர்கள் இவரிடம் வந்து தமிழ் கற்று சென்றார்கள் என்பது கவிமணியினுடைய வாழ்க்கை வரலாறு. அப்படி தமிழ் கற்று சென்றது மட்டுமல்ல, அந்த தமிழோடு தான் இணைந்து எங்கு சென்றாலும் தமிழுக்கு உரிய இடம் வேண்டும். ஒரு மொழிக்கு குறைந்ததல்ல தமிழ் மொழி, மலையாளத்திற்கு குறைந்ததல்ல தமிழ் மொழி, மலையாளமும் தமிழுக்கு குறைந்ததல்ல, எல்லா மொழிகளும் ஒன்று. அப்படி என்றால் இந்த தமிழை பேசுகின்ற நாங்கள் திருவிதாங்கூர் அரசாங்கத்திலே தமிழோடு ஒத்த இடம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் தனியான ஒரு குரலை எழுப்பியவர் கவிமணி. இது பல நேரங்களில் கவிமணியை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது மறந்து போகிறோம். அது மட்டுமல்ல, 947 குமரி மண்ணிலே ஒரு பெரிய விடுதலை இயக்கம் தொடங்குகிறது. இந்த விடுதலை இயக்கத்திற்கு முன்னின்று நடத்தியவர் குமரி தந்தை என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற மார்ஷல் நேசமணி அவர்கள். இந்த இயக்கம் தென்னெல்லை மாநாடு நடத்துகிறது. தமிழக எல்லை போராட்டம் இங்கே தொடங்குகிறது. எல்லை போராட்டத்திலே தன்னை முழுமையாக கவிமணி அவர்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை என்றாலும் தன்னுடைய உடல்நிலை காரணத்தால் எல்லை போராட்டத்திற்கு அவருடைய முழு ஆசை இருந்தது. ஆசை இருந்தது மட்டுமல்ல, தென்னெல்லை மாநாடு கன்னியாகுமரியிலே நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை யார் திறந்து வைக்க வேண்டும், யார் திறந்து வைத்து இந்த மாநாட்டு உரையாற்ற வேண்டும்? எல்லோரும் எடுத்த ஒருமித்த முடிவு, திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்குள்ளாக இந்த 9 தமிழ் பேசும் இடங்களில் தென்னெல்லை மாநாட்டை தொடங்கி வைப்பதற்கு தகுதியான இன்னொரு தமிழன் இல்லை. அடையாளம் காட்டப்பட்டவர், முத்திரை குத்தப்பட்டவர் கவிமணி. தென்னெல்லை மாநாடு தன்னுடைய இயலாமையோடு அவருடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தில், கடைசி காலங்களில் தென்னெல்லை மாநாட்டிற்கு செல்கிறார். தென்னெல்லை மாநாட்டை திறந்து வைத்து, வரைபடத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். மரபு ரீதியாக, பாரம்பரியமாக, வழக்கு ரீதியாக எவ்வளவு தொன்மையான ஒரு பகுதிக்கு நாம் சொந்தக்காரர்கள். வடவேங்கை, தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம். அந்த நல்லுலகத்தின் எல்லை என்ன ஆயிற்று? வரலாற்று ரீதியாக, ஆய்வு ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, மானிடவியல், ஆந்த்ரோபாலஜிக்கல் மானிடவியல் ரீதியாக ஒரு அரசியல்வாதியை போல், ஒரு அரசியல் ஞானியை போல், முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் ஞானியை போல், ஒரு பண்பாட்டுவியல் அறிஞனை போல், கொஞ்ச நேரத்தில் அவர் தமிழாசிரியர், தமிழ் கற்றவர், தமிழ் கவிஞர், இதெல்லாம் மறந்து இப்படிப்பட்ட ஒரு டைமென்ஷன், ஒரு பார்வை, ஒரு புலம் கவிமணிக்குள் இருக்கிறதா என்று நாம் வியந்து போற்றுகின்ற வகையில் அவருடைய எல்லை மாநாட்டு உரை அமைந்தது. எல்லை மாநாட்டு திறப்புரை. மார்ஷல் நேசமணி வரவேற்புரை ஆற்றுகிறார். இன்றும் அந்த எல்லை மாநாட்டு திறப்புரை ஒரு அழகான காவியம், ஒரு பெட்டகம், ஒரு இலக்கிய பெட்டகம். இலக்கிய பெட்டகத்தோடு ஒரு வரலாற்று பெட்டகம், வரலாற்று பெட்டகத்தோடு தமிழ் பண்பாட்டு பெட்டகம். இதை ரொம்ப அருமையாக கவிமணி அவர்கள் செய்தார்கள். இது எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பாடநூலாக வைக்கப்பட வேண்டிய ஒரு அருமையான கவிமணியின் உரைநடை. கவிமணியின் உரைநடை அவருடைய கவிதையை போல் அழகான உரைநடை. அந்த உரைநடைகளிலும் முத்தாய்ப்பு பெற்ற ஒரு நடையை அவர் தென்னெல்லை மாநாட்டிலே உரையாற்றிய திறப்புரை, மாநாட்டு ஓப்பனிங் அட்ரஸ், திறப்புரை. இந்த ஒரு கவிமணியை பல பேர் தெரியாத ஒரு கவிமணி.
அந்த கவிமணியையும் நாம் கன்னியாகுமரி மாவட்ட மக்களாக 9 இடங்களை கேட்டு 4.5 இடங்கள் கிடைத்தாலும் அந்த 4.5 இடங்களையும் உருவாக்கி தந்த ஒரு பெருமையில் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பவர் கவிமணி.